அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யுவர். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024 மூலமா இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்க எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்சிஏ கம்யூனிட்டி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி, இந்த 3 கம்யூனிட்டி மாணவர்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. டிஎன்ஏ கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். இந்த 3 கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஜெனரல் கவுன்சிலிங் சொல்லிட்டு ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. இது இல்லாம இந்த ஜெனரல் கவுன்சிலிங்ல ஃபில் ஆகாத எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி சீட்ஸ் எல்லாம் தனியா எடுத்து வச்சு எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் சொல்லிட்டு இன்னொரு கவுன்சிலிங்கும் நடத்துவாங்க. சோ 2 கவுன்சிலிங்க உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த 2 கவுன்சிலிங்குமே மிக மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்க இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தான். இந்த வீடியோல டீடைல்டா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பேச போறோம். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு சொல்லிட்டு இந்த 3 கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே ஃபீஸ்ல நிறைய கன்செஷனும் கொடுக்குறாங்க. அரசாங்கத்து மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ரிசர்வேஷனும் இருக்கு. டீடைல்டா அது என்னங்கறத பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நல்ல காலேஜ்ல குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸும் நம்ம சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறோம். இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. எந்த காலேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கும், எங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல படிக்க முடியும், என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு இருக்கு, கம்மியான கட் ஆஃப் இருந்தாலுமே எந்த கோர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து படிச்சா ஃபியூச்சர்ல நல்லா வரலாம், இந்த 4 விஷயங்களும் நம்ம சேனல்ல உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. சோ எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த கூகுள் ஃபார்ம். அதை இமிட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற மிக இம்பார்ட்டன்டான விஷயத்துல ஒண்ணு இந்த பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப். உங்களோட ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறது 2 லட்சத்துக்கு உள்ள இருந்தா இந்த பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க அப்ளை பண்ணனும்னா ஒண்ணும் தேவையில்லை. நீங்க நார்மலா டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது உங்க கம்யூனிட்டி என்னங்கறதை நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இன்கம் சர்டிபிகேட் அப்படிங்கிறது நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கணும். இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே இந்த 3 கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது அப்ளிகபிள். இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா 40,000 இருந்து 50,000 ரூபாய் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்ல கம்மியாகும். ஒருவேளை ஹாஸ்டலரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல 50 to 60,000 வரைக்கும் மொத்தமா உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாகும். இதனால நார்மலா 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க 1.4 lakhs அப்படிங்கிறது ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா போதும். சோ ஒவ்வொரு காலேஜுக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது மாறும். அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மாறும். நார்மலா கவர்மெண்ட்ல 40,000 இருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கொடுத்துறாங்க. காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்து நீங்க எவ்வளவு ஃபீ பே பண்ணணும் அப்படிங்கறத காலேஜ் சொல்லுவாங்க. இதுல நிறைய மாணவர்கள் தெரியாம எடுத்தது என்ன தெரியுமா, ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது உங்களோட அக்கவுண்ட்டுக்கு தான் வரும். சோ அதனால 90% டாப் மோஸ்ட் காலேஜ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா மொத்த ஃபீஸையும் நீங்க கையில இருந்து கட்டுங்க. அந்த ஸ்காலர்ஷிப் உங்க அக்கவுண்ட்டுக்கு வரும். அதை நீங்க ரெண்டாவது எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து டாப் 10 காலேஜும் டாப் 20 காலேஜும் அதிகமா சொல்ற விஷயம். இது தெரியாம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா எப்படியுமே எனக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இந்த அளவுக்கு ஃபீஸ் கம்மியாகுங்கிற ஒரு மனப்பான்மையில சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு நீங்க காலேஜ் சூஸ் பண்றீங்க. அட் எண்ட் ஆஃப் த டே ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு மினிமமா ஒரு 4 to 6 மாசம் கழிச்சு தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு கேடாகும். அது வரைக்கும் எந்த ஒரு காலேஜுமே உங்களுக்கு ஃபீஸ் கட்டாம படிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னை, கோயம்புத்தூர் டாப் காலேஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே, எஸ்எஸ்என் காலேஜ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாலுமே எஸ்எஸ்என் காலேஜ்ல உங்களுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ அந்த 2 லட்சமோ 2.5 லட்சமோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்க அப்படியே பே பண்ணிடணும். ரிமைனிங் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு அரசாங்கத்தின் மூலமா கொடுக்கப்படுறது உங்க அக்கௌண்ட்டுக்கு லேட்டரான் தான் வரும். அது வந்ததுக்கு அப்புறமா அதை நீங்க எடுத்துக்கலாம். சோ இதே மாதிரியான விஷயத்தை எல்லா காலேஜும் பண்றது கிடையாது. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் லெவல் காலேஜஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா ஃபீஸ்ல அதை ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த காலேஜுக்கு அனுப்பிடுங்க, காலேஜுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஸ்டூடெண்ட் இங்க தானே படிக்க போறாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு தப்பான விஷயங்களும் பணத்தை எடுத்துட்டு கொடுக்காம போயிருவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, கரெக்டான நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய காலேஜ் என்ன பண்றாங்கன்னா ஃபீஸை பாதி தான் கட்டவே சொல்றாங்க. மீதிய ஸ்காலர்ஷிப் வரும்போது நீங்க கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்ல பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்க காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. பிகாஸ் அது என்னென்ன காலேஜ் அப்படிங்கறது நம்ம வீடியோஸ்ல சொன்னோம்னா பெரிய லிஸ்டா போயிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல இருந்து சொல்லுவாங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க நார்மலா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது பிசி கம்யூனிட்டியில ஒரு காலேஜ்ல 180 கட் ஆஃப் ஒரு சீட் கிடைக்குதுன்னா எஸ்சி ஆர் எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டியா இருக்கீங்கன்னா அதே காலேஜ்ல உங்களுக்கு வந்து 150 to 55 கிட்டத்தட்ட 30 to 35 கட் ஆஃப் மார்க் கம்மியா இருந்தாலுமே அங்க சீட் கிடைக்கும். இதுதான் ரிசர்வேஷனோட அட்வான்டேஜ். இதுதான் நான் ரிசர்வேஷன் மூலமா உங்களுக்கு சலுகைகள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இன்னொரு கட்டத்துல டயர் 2 அண்ட் டயர் 3 அண்ட் டயர் 4 இந்த 3 டயர் காலேஜஸ்ல
ஒரு சில காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா நோ டொனேஷன் அட்மிஷன் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்லாம் நிறைய காலேஜ்ல இருக்கு. டொனேஷன் கிடையாது, ஃபீஸ் மட்டும் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. அங்கெல்லாம் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குமே ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது தருவாங்க. இந்த PMS ஸ்காலர்ஷிப்ங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா இன்கம் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ SC SC ST ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டால போறது மூலியமாவும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது மினிமம் 50,000 கிடைக்கும் அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. டாப் மோஸ்ட் காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது SC SCA ST கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர டாப் மோஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற கோயம்புத்தூர் ரீஜன் காலேஜும் சென்னை ரீஜன் காலேஜஸும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மினிமமா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல், காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், ஃபுட், மெஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியுமே உங்களுக்கு மினிமம் ஒரு 50,000 to 75,000 மட்டும் நீங்க ஃபீஸ் பே பண்ணா போதும், மீதி ஃபீஸை நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் பத்தின விஷயங்களும் டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்ம ஆஃபீஸ்ல சொல்லுவாங்க. ஸோ SC SCA and ST கம்யூனிட்டி இந்த 3 கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் PMS ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்க நார்மலா காலேஜ் சேர்ந்தாலே உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கறத அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதை அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வரும். இப்போ யாரும் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. SC கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. செகண்டா அடுத்ததா மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு ஒரு சில காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. மூணாவதா உங்களுக்கு ரிசர்வேஷன் மூலியமா அட்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். நாலாவது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், கவுன்சிலிங் மூலியமா அட்மிஷன் எடுத்துட்டு காலேஜ் போய் சேராத மாணவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சீட்ஸை மறுபடியும் கவுன்சிலிங்க்கு ஒப்படைப்பாங்க. அது லாஸ்ட்ல எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சு கிட்டத்தட்ட கவுன்சிலிங் எல்லாம் முடியறதுக்கு ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆயிரும். அந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு 2 நாள் உங்களுக்கு தனியா டைம் ஒதுக்கி SC SC and ST கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெல்லாம் சீட்ஸ் ஃபில் ஆகாம இருக்கோ அந்த காலேஜ்ல மறுபடியும் சீட் ஃபில்லிங் ஓபன் பண்ணாங்க. அதுக்கு நீங்க பணம்லாம் கட்ட தேவையில்லை. உங்க கம்யூனிட்டி SC SC ST இருந்தா நீங்க அதுக்கு அப்ளிகபிள் தான், நீங்க மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இந்த லாஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா டாப் காலேஜ்லாம் சீட் முடிஞ்சிடும். ஒரு சில சின்ன சின்ன காலேஜஸ் எல்லாம் ஏதாவது ஒரு சீட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்ச சீட்ஸ் விருப்பம் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த கவுன்சிலிங்ல கூட நீங்க எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஸோ இந்த 3 கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். பட் ஜெனரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது முன்னாடியே நடந்துரும். உங்களோட கம்யூனிட்டிக்கான தனிப்பட்ட கவுன்சிலிங் லாஸ்ட்ல நடத்துவாங்க. கிட்டத்தட்ட 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு நடக்குங்கிறதுனால நிறைய பேர் அதை கண்டுக்க மாட்டாங்க. பட் நீங்க அதை நோட்டீஸ் பண்ணி அதையும் ஃபாலோ பண்ணுங்க. SC SCA ST கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நாம இதே மாதிரி நிறைய வீடியோ ஸ்காலர்ஷிப் பத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி ஷேர் பண்ற வரைக்கும் signing off, yours Dinesh Prabhu. Thanks for watching. Have a good day and take care. Bye.